ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு 12 மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் ரீசெண்டாக கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 2299 வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இது வரைக்கும் 12 மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வெப்சைட், அதாவது tndistrict.nic.in, இந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டான வெப்சைட்டை ரெகுலராக வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இப்போ தான் 1 வீக் ஆகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி போக போக ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டம் பற்றி பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க நோட்டீசஸ்னு, அதில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வேலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மயிலாடுதுறையில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5/8/2025 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தாலுக்குனா மொத்தமாக ஒரு 3 தாலுக்கில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குத்தாலம் மட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க? 5 வேக்கன்சி. கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,100 ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க. அந்த 5 வேக்கன்சியுமே எந்தெந்த கிராமம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோமல் மேற்கு, மருத்தூர், கொக்கூர், இந்த மாதிரி ஒரு 5 வில்லேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 5 வில்லேஜுமே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த கேட்டகரி, எந்த இனசுழற்சி முறை, அதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இனசுழற்சி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, அதிகபட்சமாக ஜென்ரலுக்கு 32, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஎஸ்டிக்கு 37 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், இருசக்கர வாகனம், மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த தாலுக்கில் இருக்கவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தரங்கம்பாடி தாலுக்கில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எந்த மாவட்டம்னா எந்த வில்லேஜ்னா நெடுவாசல் வில்லேஜ் கொடுத்துருக்காங்க. சேம் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஃபெயிலேருந்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மயிலாடுதுறை வட்டத்தில் ஒரே ஒரு வேக்கன்சி. எந்த கிராமம்னா திருச்சிற்றம்பலத்தில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து பார்த்தா ஒரு சில தாலுக்கில் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே இருக்க பாருங்கள், வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி தேவைப்படும், எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது, இதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து தான் தேவைப்படுறவங்க அதை பார்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பெயர் என்ன, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 3 மாதத்துக்கான ஃபோட்டோ, இந்த மாதிரி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஜென்ரலாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கிட்ட ஒரு 8-9 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அதேமாரி முன்னுரிமை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் விடவாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, பிஎஸ்டிஎம், கலப்பு திருமணம், எக்ஸ் சர்வீஸ்மேன் போன்ற ப்ரியாரிட்டி இருக்கவங்க அதுக்கான டாக்குமெண்ட்டும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அதுக்கான டாக்குமெண்ட்டும், வேலை பள்ளத்தில் பதிவு பண்ணதுக்கான டாக்குமெண்ட், இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாரி இருக்கும். இது மயிலாடுதுறை மாவட்டம். அதுக்கப்புறம் எங்கேருந்துனா கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுலேயும் ஒரு 3 தாலுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். போச்சம்பள்ளி, கிருஷ்ணகிரி போன்ற ஒரு 3 தாலுக்கில் உங்களுக்கான வேக்கன்சி அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை முதல்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ரெக்யர்மெண்ட், ஸோ எந்த 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி வட்டத்தில்,
அந்த 10 கிராமங்களுடைய பெயர் என்ன, அந்த 10 இன்னர் சூழ்ச்சி முறை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னர் சூழ்ச்சி முறையை நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். ஏன்னா அதாவது ஒரு நபர் ஒரு தாளுக்கு மட்டும்தான் உங்கள் ஓன் தாளுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு தாளில் போய்ட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்கள் தாலுக்கில் இருக்க எந்தெந்த கிராமத்தில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ தகுதிகள் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு போச்சம்பள்ளி வட்டம் அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயுமே அப்டேட் பண்ணிட்டு வராங்க, ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போச்சம்பள்ளியை பொறுத்த வரைக்கும் 15 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி அஞ்செட்டி அப்படின்ற ஒரு இன்னொரு வட்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன வேக்கன்சி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒன்லி அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் இன்னும் அப்டேட் பண்ணல. பட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு. ஒருவேளை உங்களுடைய திருநெல்வேலி நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாச்சும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு உங்கள் தாலுக்கு எந்த ரிசர்வேஷன் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 days ஆச்சு இன்னமும் நோட்டிஃபிகேஷன் விடாமல் இருக்காங்க திருநெல்வேலிக்கு, பட் அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டாங்க. நீங்கள் ரீசெண்டாக வந்திருக்க திருநெல்வேலி மாவட்டத்தோட நியூஸ் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தாலுக்கும் எவ்வளோ வேக்கன்சி எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ செங்கல்பட்டு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்த கட்டமாக திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், திருவண்ணாமலை தாலுக், போலூர் தாலுக், செங்கம், செய்யாறு, ஆரணி, வந்தவாசி, தண்டராம்பட், கலசப்பாக்கம், சேட்பட், வேப்பம்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர், ஜவாத் ஹில்ஸ் போன்ற பல வட்டங்களில் வேக்கன்சி. அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க இந்த பதிவெண் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ மீதி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்ட், அதாவது ஜெராக்ஸு கீழே அவங்க சைன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு தாலுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி, இப்போ 3 வேக்கன்சினா அந்த 3 கிராமத்துக்கு என்ன ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம், அதுதான் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. திருவண்ணாமலை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு திருப்பூர் மாவட்டத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து பாருங்கள், ஸோ உடுமலைப்பேட்டை, தாராபுரம், திருப்பூர் சவுத்து, காங்கேயம், பல்லடம், அவினாஷி போன்ற வட்டத்திலையும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கவங்க அந்த தாலுக்கில் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்தும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 77 வேக்கன்சி தூத்துக்குடியில் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சேலம் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் சேலம் வெஸ்ட்டு, வாழப்பாடி, சங்ககிரி, எடப்பாடி மற்றும் மேட்டூர் தாலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஓமலூர், கடையம்பட்டி, ஆத்தூர், கங்கவல்லி அந்த மாதிரி தாலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ராணிப்பேட்டையில் உள்ள பல தாலுக்கில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதேமாரி பெரம்பலூரில் வந்து பார்த்தா ஒரு தாலுக்கு மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க, இன்னும் வர வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க, பல தாலுக்குலேருந்து வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஈரோடுக்கும் உங்களுக்கான அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு இந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு 12 மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த தாலுக்கில் இருக்கும் அப்ளை நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் தாலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் தாலுக்கு எந்தெந்த கிராமத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு எந்த ரிசர்வேஷன், இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி இருக்கீங்க, அந்த கம்யூனிட்டிக்கு தகுதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி ஒன்று டேரெக்டாக போயிட்டு சப்மிட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை, அல்லது தபால் மூலமாக அனுப்பி வைங்க. ஒரு என்வலப் கவர் வாங்கி அது உள்ள அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணிட்டு மேலே ஃப்ரம் டூ அட்ரஸை பொறுத்த வரைக்கும் தாலுக்கு வட்டாட்சியர் தான் அனுப்ப போகிறீங்க. ஸோ வட்டாட்சியர் அவர்கள் அது கீழே உங்கள் தாலுக்கு நேம், அது கீழே டிஸ்ட்ரிக்ட், அது கீழே பின்கோடு, இந்த 4 மட்டும் போட்டால் போதுமானது. ஸோ அது அவங்களுக்கு மட்டும் அட்ரஸ் அனுப்பி வச்சுருங்க, தபால் மூலமாக அனுப்புகிறாங்க. என்வலப் கவரில் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் போட்டுட்டு மேலே எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த தாலுக்கு எந்த கிராமம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு தாலுக்காக உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு வராங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போய்ட்டு அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க, அப்டேட் பண்ணுவாங்க. ஒருத ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.